சார் வணக்கம். 2026க்கான தேர்தல் காலம் வந்து சூடு பிடிச்சிருக்குன்னே சொல்லணும். உங்களுடைய பொது பார்வையில் கட்சிகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? செயல்பாடுகள் எப்படி இருக்கு? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தவரையில் பிரேமலதா அம்மையார் அவர்கள் வந்து பொதுச்செயலாளர் ஆன பிறகு கட்சிக்கு புத்துயிரும் ஒரு புதிய நம்பிக்கையும் தொண்டர்கள் மத்தியிலையும் அரசியல் அரங்கத்திலையும் ஏற்பட்டிருக்குது. ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாட்டு இன்றைய தினம் 2026 சட்டமன்ற தேர்தலை மையமாக வச்சு தேமுதிக உயர்ந்து நிற்குது. காரணம் 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் முடிவில் அதிமுக கூட்டணி 2வது இடம் பெற்று அவங்க தான் மாற்றுங்கிற அளவுக்கு நிற்கிறது. காரணம் தேமுதிகவின் பங்களிப்பு வந்து அபரிதமானது. இதை நீங்கள் கடந்த காலங்களில் தேமுதிக நல்ல செல்வாக்கு பெற்ற வாக்கெடுத்த பகுதிகளையும் இப்பொழுது அதிமுக அணி சராசரியை விட அதிக வாக்கெடுத்த பகுதிகளையும் ஒரு ரெஸ்ட்ரோ அனாலிசிஸ் கடந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு பூத்து எப்படி இருந்தது, இப்போ இந்த பூத்து எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா தேமுதிகவின் பங்களிப்பும் கேப்டன் விஜயகாந்தின் சிம்பதி தொடர்பாக அதிமுக அணிக்கு கிடைச்ச அனுகூலமும் தெள்ள தெளிவாக தெரியும். குறிப்பாக வட தமிழகத்தில் விழுப்புரம் போன்ற பகுதிகளில் உள்ள திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டை போன்ற சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக அணி அதிக வாக்கெடுக்க காரணம் தேமுதிக என்பது வெள்ளிடை மலையாக தெரியும். இன்றைய தினம் தமிழக அரசியல் களத்தில் எதிர்ப்பு வாக்குகள் இல்லாத ஒரு கட்சியாக தேமுதிக இருக்கிறது. இப்பொழுது நடிகர் விஜய் அவர்கள் கூட களத்துக்கு வருகிறார். ஆனால் ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சர் கூறியது போல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 10.5% வாக்களை நிரூபித்திருந்தார். அவருக்கு நாங்கள் கணிசமான இடங்களை கொடுத்தோம். விஜய் பாப்புலாரிட்டி இருந்தாலும் பலம் நிரூபிக்காதவர் என்ற கருத்தை அதிமுகவின் அமைச்சர்களே கூறுகிறார்கள். அடுத்தபடியாக கூட்டணி அரசியலில் இன்னொரு முக்கியமான கட்சியான பாமகவையும் அவர்கள் தேசிய முற்போக்கு கூட்டணியில் வட தமிழகத்தில் தான் தேசிய முற்போக்கு கூட்டணி வந்து பலகீனம் அடைஞ்சிருக்குது. அவர்களுக்கு கணிசமான எதிர்ப்பு வாக்குகளும் இருக்குது என்ற பார்வைதான் தமிழக அரசியல் களத்தில் முடிவெடுக்கும் இடத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்றாலும் சரி, அதிமுகவினர் என்றாலும் சரி, தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அமைப்பு என்றாலும் சரி, முடிவெடுக்கும் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் பாமகவிற்கு 4 ஓட்டு ஆதரவாக இருந்தால் சில ஓட்டுகள் எதிராகவும் இருக்க என்ற பார்வைதான் இருக்கிறது. இன்றைய தினம் 2026 தேர்தல் முடிவை நிர்ணயிக்கக்கூடிய கட்சிகளில் தேமுதிக எதிர்ப்பு வாக்கு இல்லாததாலும் பிரேமலதா அம்மையார் அவர்களின் திறமையான ஒரு வழிகாட்டுதலிலும் மிக முக்கியமான ஒரு கட்சியாக இன்று திகழ்கிறது. கேப்டனின் சிம்பதியும் புதிய பொதுச் செயலாளரோட அரசியல் நடவடிக்கைகளும் இதற்கு முக்கிய காரணம். இதனை திமுக, அதிமுக, தேசிய ஜனநாயக கூட்டணி 3 தரப்புமே தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். நிச்சயமாக 2011க்கு பிறகு தேமுதிக ஒரு சாதனையை புரிவதற்கு வாய்ப்புள்ள ஒரு ஆண்டாக 2026 இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய செயல்பாடுகளை துணிஞ்சு களத்தில் இறங்கி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை எதிர்ப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த செயல்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பிரேமலதா அம்மையார் அவர்களை பொறுத்தளவில் ஆளுங்கட்சியின் தவறுகளை சுட்டி காட்டுறாங்க, சரியான விஷயங்களை பாராட்டுறாங்க. அது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்போசிஷனாக தான் அவங்க நிற்கிறாங்களே தவிர கண்ணை மூடிக்கிட்டு திமுகவை எதிர்த்துக்கிட்டு தன் கட்சிக்கு பலன் இல்லாமல் யாருக்கோ பலன் அளிக்கக்கூடிய அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு அவங்க விஷயங்களை பண்ணலை. மக்கள் நன்மை தொடர்பாக சாடி அவங்கள கடுமையாக விமர்சிக்க வேண்டிய இடங்களை விமர்சிக்கிறாங்க. அல்லாத இடங்களில் அவங்க மென்மையான ஒரு விமர்சனத்தை தான் வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. இது வந்து கட்சி நலன் கருதி தேமுதிக எடுக்கக்கூடிய ஒரு சரியான அணுகுமுறையாக தான் நான் பார்க்குறேன். இறுதியான ஒரு கேள்வி, விஜயபிரபாகரன் அவர்களுடைய வருகை தேமுதிகவுக்கு 2026 மிகப்பெரிய பங்கு அளிக்குமா? நிச்சயமாக விஜயபிரபாகரனுக்கு ஒரு முக்கிய பொறுப்பை அந்த கட்சி கொடுக்கறது கட்சியின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறுபதிப்பாகத்தான் விஜயபிரபாகரனை பார்ப்பார்கள். இளைஞர், அவருக்கு வந்து காலம் தாழ்த்தாமல் நல்ல பதவியை வழங்கி அந்த கட்சியில் கேப்டன் காலத்தில் அந்த கட்சி எப்படி வைப்ரண்டாக இருந்தோ அந்த மாதிரி வைப்ரண்டாக வைக்கிறதுக்கு விஜயபிரபாகரன் அந்த கட்சிக்கு முழுக்க தேவை என்பதுதான் என் போன்ற பார்வையாளர்களின் கருத்து. நன்றி சார்.